துளராசி நேயர்களே, உங்களுக்கு தை மாதத்தில் என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு கடனால் ஒரு பிரச்சனை வரப்போகுது. கடன் வாங்குனீங்க இல்லையா? அதில் பிரச்சனை வரும். அதில் கவனமாக இருக்கணும். கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கணும், கரெக்டாக வாங்கியிருக்கணும். அப்படி வட்டி கிட்டி இருந்தால் தாமதமாக இருந்தால் சேர்ந்துருந்தால் கூட அதை உடனே கட்டுறதுக்கு வழி பாருங்கள். புரிஞ்சிட்டிங்களா? அடுத்ததாக வழக்குகள்லையுமே கொஞ்சம் தாமதம், தடை ஏற்பட்டு அப்புறமா தான் சரியாயிடும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் கூடி தான் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக அவங்கவுங்களும் ஒரு ஆதரவாளர் இருப்பாங்களே, அந்த மாதிரி கூட வச்சுக்கணும் ஆளை. வச்சுக்கிட்டா தான் நம்ம எங்கே போனாலுமே பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர முடியும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதையும் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்பட போகுது தை மாதத்தில். இது மட்டுமா? அது கிடையாது. நீங்கள் யாரை போய் சந்திக்கணும்னு நினச்சிங்களோ அவங்கள சந்திச்சு தருவீங்க. அவங்க மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும், வருமானம் வரும். தெய்வ பிரார்த்தனை வேண்டுதல் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் நிறைவேற்றி ஆகணும். அதை நிறைவேற்றிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. அப்போது துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் தெய்வ வழிபாட்டாலையும் நீங்கள் செயல்படுத்துகிற நேர்மையான குணத்தாலையும் நல்லவங்க பேர் எடுத்து நல்வாழ்வு வாழ போகிறத நீங்களே பார்க்க போகிறீங்க.